guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTC அனலைஸும் எத்தீரியம் அனலைஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது BTC வந்து லாஸ்ட் 2 days ஒரு டம்ப் கொடுத்திருக்கு. இந்த டம்ப் வந்து பேனிக் ஆகணுமானா இல்ல இது வந்து பேனிக் ஆகுற மாதிரி டம்ப் இல்ல, அது ஒரு ஷேக் அவுட் தான். லாங் டைமா வந்து ஒரு புல்லிஷ்ல தான் இருக்கு. அது ஏன்னு வந்து இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சரிங்க, அனலைஸ் பார்க்க போறோம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு BTC பார்த்துடலாம். BTC பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலையும் முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோன்னா BTC வந்து இப்போ ஒரு லோ வந்துச்சு பார்த்தீங்களா, 76.6. ஸோ இந்த லோ தான் வந்து மேக்ஸிமம் அதிகமான சான்ஸு லோவாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு லோக்கல் பாட்டம் லோவாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கிராஷ் வந்துருக்குல்ல, ஸோ இந்த கிராஷ் வந்து எதிர்பார்த்து தான். ஏன்னா நான் இந்த எத்தீரியமோட அனலைஸ் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேவா, டெலிகிராமில் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து எத்தீரியம் ஒரு கிராஷ் வந்திருக்கு. பட் வந்து கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக அந்த பாட்டமுக்கு கொஞ்சம் மேலே வரையும் எத்தீரியம் வந்துருச்சு. ஸோ இதனுடைய அனலைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு BTC பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா BTC 83,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ப்பு, 2 நாள் ஒரு டம்ப்பு. ஆனால் இந்த டம்ப் வந்து மறுபடியும் நியூ லோ போகுமானா நியூ லோ வந்து வாய்ப்பு கம்மிங்க. ஓகேவா, நியூ லோ வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். நீங்கள் நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வருதா? ஸோ பார்க்கணும், நல்லா பார்க்கணும். இதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். அதனால ஏன்னா என்னுடைய கணிப்பு அனதர் நியூ லோ வந்து பாசிபிள் இல்லை. இதுதான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ, அதுக்கு முந்தின வீடியோ, லாஸ்ட் 2 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். டெலிகிராமில் அதான் சொல்லியிருப்பேன். நியூ லோ வந்து கிடையாது, ஆல்ரெடி பாட்டம் முடிச்சிருச்சு. இப்போ வர்றது வந்து ஒரு ஷேக் அவுட். ஏன் இது ஷேக் அவுட்டாக இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ரைசிங் வெஜ்ஜி இப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா பீப்புள் வந்து ரைசிங் வெஜ்ஜி அப்படின்னு, இந்த ரைசிங் வெஜ்ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நமக்கு இது கொடுத்துருக்கு ரைசிங் வெஜ்ஜின்னு. பட் ரைசிங் வெஜ்ஜை உடைச்சா அது பேரிஷ் பேட்டர்ன் தான். இது வந்து என்னன்னா ரைசிங் வெஜ்ஜை உடைச்சா பேரிஷ் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு சினாரி இருக்குது மார்க்கெட்டில். பட் என்னை பொறுத்தவரையும் இது பேரிஷ் பேட்டர்ன் இல்லை, புல்லிஷ் பேட்டர்ன். சரிங்களா, ஏன்னா ரைசிங் வெஜ்ஜி பேரிஷ் பேட்டர்ன்னா எந்த இடத்துல பேரிஷ் விழணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ரைசிங் வெஜ்ஜி ஒர்க் ஆகணும்னு அவசியமே இல்லைங்க. சரிங்களா, அதனால் இந்த இடத்துல இப்போ ஒர்க் ஆகிருக்குன்னா இது வந்து அனதர் லோலாம் வராது. என்னுடைய கணிப்பு வந்து என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் இதுக்கு கீழெல்லாம் வரவே வராது BTC. ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து என்னுடைய கணிப்பு வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் போடுவாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல கன்சாலிடேட் போட்டு லைட்டாக ஒரு சின்ன டம்ப்பு, அதுக்கப்புறம் பம்ப்பு. ஸோ இதுதான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது நடக்கிறதுக்கு. சரிங்களா, ஏன்னா அனதர் லோலாம் BTCக்கு என்னுடைய கணிப்பு டெக்னிக்கல் அனலைஸில் கிடையாதுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு, ஏன்னா இது வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நான் ப்ரீவியஸாக நடந்திருக்கு, நான் அதையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரு. இங்கே பாருங்கள், இப்போ நடந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து பக்காவான புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது மார்க்கெட்டு. சரிங்களா, பக்காவான புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது மார்க்கெட்டு. BTC அனதர் லோலாம் எதிர்பார்க்குறது ரொம்ப
கஷ்டம், அனதர் ரோலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கணிப்பு இங்கேருந்து இப்போ விழுந்துருச்சு. இங்கே வந்து சைடு வே போடுவான். சைடு வே போட்டுட்டு லைட்டாக ஒரு சின்ன அனதர் லோ, இந்த ஆக்சுவலாக இந்த லோவுக்கு ஒரு லோ இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துருவான். இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனதர் லோ வந்து பிடிசிக்கு இல்லைங்க. சரிங்களா? ஓகே, இப்போ எத்திரியம் பார்க்கலாம். எத்திரியமும் அதே தான். அனதர் லோ எத்திரியமுக்கு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய கணிப்பு எத்திரியமுக்கு அனதர் லோ கிடையாது. ஸோ எத்திரியமோட பாட்டம் இதுதான். இப்போ ப்ரீவியஸாக ஒரு பாட்டம் வந்துச்சுல, அதுதான் எத்திரியமோட பாட்டம். இது வந்து ஒரு ஷேக் அவுட்டு. இந்த ஷேக் அவுட்டோட பாட்டமாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. பிடிசி சைடுவே போகும்போது இதுவும் சைடுவே போகும். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக பம்ப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய டெக்னிக்கல் அனலைஸ் படி, சைக்காலஜி அனலைஸ் படி இதுதான் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மார்க்கெட். ஆனால் மார்க்கெட் வந்து இது உடனே வந்து ரிவர்ஸ் ஆகிடுமானா, உடனே ரிவர்ஸ் ஆகிறது கொஞ்சம் பாசிபிள் கம்மி. ஏன்னா கொஞ்ச நாள் சைடுவே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆவான். கொஞ்ச நாள் சைடுவே போடுவான், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆவான். அது ஒரு வாரம் 2 வாரம் கூட ஆகலாம் அந்த சைடுவே மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஓவரால் வந்து மார்க்கெட்டு புல்லிஷ் தான். இது வந்து ஷேக் அவுட்டு. ஓகேங்களா? இது வந்து என்னுடைய டெக்னிக்கல் நான் சொல்கிறேன். இந்த டெக்னிக்கில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் அனலைஸ், ஓன் டெக்னிக் அனலைஸ், உங்களுடைய ஓன் மணி. சரிங்களா? ஐ எம் நாட் ஃபைனான்சியல் அட்வைசர். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.